ஆச்சாரியாளுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வரத்துக்கு. அப்பா காலத்தில் அப்பாவை அடையார்லேயே வந்து தரிசனம் பண்ணுறேன். அப்பாவை பார்க்கும்போது அவர் வந்து சாமான்யமாக வித்வாம்சர் அப்படின்னு சொன்னால் அவருடையதே ஒரு தனி லோக்கம் இருக்கும், வேறு யாரோடையும் சேர்றது கிடையாது. ஆனால் அவர் வந்து அதை வந்து பொது மக்களுக்கு எப்படி கொண்டு போயிட்டு சேரணுங்கிறதுல அப்பா ரொம்ப விசேஷமாக இந்த காரியம் பண்ணிட்டு இருந்தார். அம்மா எல்லாம் நீங்கள் ரொம்ப சின்ன பையன் அழைச்சிட்டு வந்துட்டே இந்த ஆச்சாரியால் எங்கே தங்கும்போது கூட ரொம்ப இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இருந்தது. அப்புறம் எல்லோருக்கும் வசதியாக இருக்கிற கணபாட்டிகளாக இருந்தார். எல்லோருக்கும் பகு சுலபா அன்பான கணபாட்டிகளாக இருந்தார். அதனால் சாமான்யமாக இன்றைக்கி கூட நீங்கள் அது கண்டினியூ பண்ணிட்டு வருவேன். வேத பாடசாலைன்னா லௌகிகால சேர்த்துக்கவே மாட்டார். ஆனால் அப்பா ஒரு வழி காட்டினார். லௌகிகாலுக்கு கூட அவளுக்கும் ஒரு கொஞ்சம் சொல்லி தந்தால் இந்த வைதிக தர்மம் ரட்சணமாகும், ரட்சணை பண்ணி மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணார். அதனால் இந்த நம்ம சீதாராம குருகுலம் எது இருக்குது அது ஒரு பரிபூர்ணமான குருகுலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாவனை. நீங்கள் எல்லோருக்கும் வைதிக ஸ்ரீல இது ஒரு உதாரணம். வெறும் சம்ஸ்கிருதத்துலேயே எல்லாமே போடாமல் எல்லோருக்கும் சில பேருக்கு எல்லாம் புரிகிற மாதிரி தர்மம் நம்ம ஆச்சாரியால் எப்பவும் ஒரே விஷயந்தான் சொல்லுவார். என்னென்னா நம்ம தர்மம், நம்ம கலாச்சாரம் அது அந்த லாஸ்ட் பர்சன் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டு சேர்த்தாதான் இந்த தேசத்தில் நம்ம தர்மம் காப்பாற்றப்படும். இல்லாட்டா நம்ம தனியாகிடுவோம். நம்மளை காப்பாற்றுறது யாரும் கிடையாது. நம்ம சில பேர் தான், கொஞ்சம் பேர் தான். அதனால் இந்த தர்மத்தை எல்லோருமே புரிஞ்சுட்டா அவர் நம்ம கூட இருப்பார். அதனால் ஆச்சாரியார் பீட்டாரோகணம் பண்ணி 25வது வருஷம் இப்போது நடக்கிறது. இந்த சுப சந்தர்ப்பத்தில் ஆச்சாரியார் இங்கே வந்தார். ஆனால் மௌனமாக வந்தார், திருப்பி பேசுகிற மாதிரி வருவார். மௌனமாக வர்ற மாதிரி ஆச்சு. இந்த 25 வருஷத்தில் கூட ஆச்சாரியார் இந்த பீட்டத்தில் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம தர்மத்தை ஒரு சாமானிய மனிதன்கிட்டையும் கொண்டு போயிட்டு சேர்த்துட்டு இருக்கார். அந்த வழியில் இப்போ ஒரு புது காரியம் ஏற்பட்டது. அது என்னன்னா நம்ம பாரதிய கலாச்சாரத்தில் அநேக விதமான மத, பந்த, சித்தாந்த, சம்பிரதாய, சமுதாயங்கள் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஹிந்துன்னு சொல்கிறோம். பாரதிய கலாச்சாரம் தான் எல்லோருக்கும். இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே அத்வைத சுவாமிகளும் வந்திருக்கார், துவைத்த சுவாமிகளும் வந்திருக்கார், விசிஷ்டாத்வைத்த சுவாமிகளும் வந்திருக்கார். இந்த மாதிரி எல்லாம் நம்மோடதுன்னு நம்ம பார்க்கணும். இல்லாட்டா நம்ம சமுதாயம் சின்னதாகிடும். அந்த மாதிரி நம்ம கலாச்சாரம் அது சரியான விஷயம். நம்ம கலாச்சாரத்தில், பாரதிய கலாச்சாரத்தில், பாரதிய சம்ஸ்கிருதியில் அநேக மத, பந்த, சித்தாந்த, சம்பிரதாய, சமுதாயங்கள் ஏற்பட்டது. ஏன் ஏற்பட்டதுன்னா இந்த சம்ஸ்கிருதியை காப்பாற்றுறதுக்கு தான் அதெல்லாம் அப்படி வந்திருக்கு. ஒரு விருட்சம் நல்லா புஷ்டியாக வரணும்னா அது நிறைய சாக்கையாக வரும். அப்போது நிறைய பழம், நிறைய புஷ்பம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரே சாக்கை இருந்தால் அதுக்கு ஸ்ட்ராங் இருக்காது. அதனால் பாரதிய சம்ஸ்கிருதி இவ்வளவு இப்போ வேதத்தில் எவ்வளவு விஷயம், நீங்கள் தர்க்கம், நியாயம் எல்லாமே ஒவ்வொரு சாக்கையாக வந்ததுனால வேதம் நிற்கிறது. அதனால் நம்ம எல்லோருமே எல்லாத்தையுமே நம்ம மதிக்கணும். நம்ம காப்பாற்றிக்கலாம், ஆனால் மிச்சதெல்லாம் நாம் கௌரவம் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். அதனால் இந்த எல்லா மத, பந்த, சித்தாந்த, சம்பிரதாய, சமுதாயங்கள்
நம்முடைய பாரதிய சம்ஸ்கிருதியுடைய வைசிஷ்டியம் இந்த வைசிஷ்டியம் வைவித்தியம் எல்லாமே இப்போது வைருத்தியமான திசையில் போயின்னு இருக்கு. யாருக்கும் ஆகாது. சைவா சொன்னா வைஷ்ணவாளுக்கு ஆகாது, பிராமணா சொன்னா இன்னொருத்தருக்கு ஆகாது, அவா சொன்னா நமக்கு ஆகாது. துவைத்த அத்வைத்த விசிஷ்டாத்வைத்தத்தில் சண்டை, அப்புறம் இருக்கிற இடத்துல நிறைய வேறுபாடு. இதனால் நம்ம பாரதிய சம்ஸ்கிருதி வீக்காக இருக்கு. இப்படி இருக்கு எல்லாமே. யார் வேணாலும் இப்போ வெளியிலேருந்து ஆள் வந்து வேறு விதமாக அது பிரேக் பண்ணிடுறார் நம்மளை. ஆனால் இதெல்லாம் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் யோசித்து, தர்மத்தை பரப்பணும்னா எல்லா இடத்துலையும் பரப்பணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். சர்க்கரை எந்த மாதிரி ஃபுல் ஸ்வீட்டு எல்லா ஸ்வீட்டுக்குள்ளே போகணுமோ, ஒரு இடத்துல இருக்க ஒரு இடத்துல இல்லைன்னா ஸ்வீட்டே தெரியாது. அது மாதிரி இது எல்லாமே பரப்பணும் தர்மம் அப்படின்னு சொல்லி யோசித்து, எல்லா மத பந்த சித்தாந்த சம்பிரதாய சமுதாயங்களுடைய குரு பரம்பரைகள் இருக்குது. அவள் எல்லோருக்கிட்டையும் சில வருஷங்களாக போயிட்டு பேசி எல்லோருமே ஒன்று சேர்ற மாதிரி பண்ணியிருக்காரு. அது இந்த ஜூன் 16ஆம் தேதி, போன ஜூன் 16ஆம் தேதி 2025 16ஆம் தேதி எல்லோருமே ஒரு இடத்துல சமூகமாக சேர்ந்துட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு. இன்றைக்கி பாரதிய சந்த மகாபரிஷத் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காரு. 1000 வருஷங்களெல்லாம் இது நடக்கலை. 1000 வருஷங்கள்லாம் நடக்கலை. நீங்கள் வந்து அது வீடியோ எல்லாம் பிஎஸ்எம்பி அப்படின்னு இருக்குது, அதில் பார்க்கலாம். பிஎஸ்எம்பின்னா பாரதிய சந்த மகாபரிஷத், பிஎஸ்எம்பி. அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லோருமே சேர்ந்து அது உத்காட்டனம் பண்ணி இப்போது அங்கேருந்து வேலை. என்ன வேலைன்னா, ஞானத்தை எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறது. இந்த எல்லோருமே அதில் வந்து பாரதிய சம்ஸ்கிருதிக்கு சேர்ந்த எல்லோருமே ஒன்றா இருக்கணும். இதுதான் கான்செப்ட். சில பேர் பாரதியராக இருக்கார், ஆனால் அவருடைய சம்ஸ்கிருதி கலாச்சாரம் பாரதிய சம்ஸ்கிருதி கிடையாது. சில பேர் வேறு தேசத்தில் இருக்கார், ஆனால் அவருடைய சம்ஸ்கிருதி இங்கேருந்து போயிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம இது எப்படி பண்ணணும்னா, எல்லோருமே இங்கே பாரதிய சம்ஸ்கிருதி சேர்ந்தவெல்லாம் ஒன்றாக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கார். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, உலகத்தில் விச்சாளுக்கெல்லாம் 90 கண்ட்ரிஸ் இருக்கா அவளுக்கு, இன்னொருத்தருக்கு 100 கண்ட்ரி இருக்குது. நமக்கு இருக்கிறது ஒரே கண்ட்ரி, ஒரே ஒரு இந்த தேசத்தில் நம்ம முன் வர்றவங்க ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அவர் நன்னா இருக்கணும்னா நம்ம எல்லோரும் சகோதர பாவத்தோடைய சேர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இங்கே அப்படின்னு சொல்லி 100 வருஷங்களுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு யோசித்து இன்றைக்கே அதோட பீஜம் எல்லாம் போட்டிருக்கா. ஸோ அது நீங்கள் அதில் பெரிய பெரிய ஆச்சாரியால் எல்லாம் அங்கே வந்திருந்தார். அன்றைக்கி காஞ்சி ஆச்சாரியால் அங்கே அன்றைக்கி உபஸ்திதராக இருந்தார். அதுக்கப்புறம் ராம ஜென்மபூமி கோவிந்தகிரி அவர் இருந்தார், ராமபத்ராச்சாரியர் இருந்தார். எல்லா சமுதாயங்களும் சேர்ந்த ஆச்சார், தர்மபுரி ஆதீனம் கூட அன்றைக்கி அவள் எல்லாம் எங்கேயும் கிளம்ப மாட்டார். இப்போ ஏதோ ராம ஜென்மபூமின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ புண்ணியக்காரன் நடக்கிறதுன்னு போயிடுவார். அப்புறம் பிரயாகராஜன்னா கும்பமேளான்னு போயிடுவார். ஆனால் இங்கே ஒரு ஹாலில் எல்லோருமே சேர்ந்துருக்கார். இந்த விஷயம் ஏன் வெளியில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த விஷயம் ஏன் தெரியலன்னா, இது பிரச்சாரத்துக்காக பண்ணினதில்லை. இந்த சந்த மகாபரிஷத்தில் அன்றைக்கி 2 பேர் கூப்பிடல. இவர் ரொம்ப 1000 ஆச்சாரியர்களுக்கு அங்கே சேர்ந்தார். அன்றைக்கி 1500
குருமார்கள் பெரியவரெல்லாம் அங்கே சேர்ந்தார். ஆனால் யாருக்கும் இந்த விஷயம் ஏன் தெரியலன்னா, அங்கே பண்ணினது அங்கே 2 பேரும் கூப்பிடல. யாருன்னா, ஒன்று பொலிட்டிஷியன்ஸ், அரசியல்வாதிகள், 2 மீடியாவை கூப்பிடல. ஏன்னா இது பிரச்சாரத்துக்காக இல்லை, இது வேலை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சும்மா அந்த வீடியோ அப்படி காமிக்கிறேன் ஒரு வாட்டி. எவ்வளோ பேர் சேர்ந்துருந்தார். இது ஒரு 1000 வருஷத்தில் இதுவரையிலும் நடக்கலை இந்த மாதிரி ஒரு விஷயம். எல்லாம் சேர்ந்தது நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த தேசத்துக்காக, தர்மத்துக்காக, சம்ஸ்கிருதி கலாச்சாரத்துக்காக முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி ஆச்சாரிய குருமார்கள் எல்லாம் சேர்ந்தால் சிஷ்யர்களை சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக. ஏன்னா அந்த மாதிரி விஷயம் அது. ஸோ இப்போ நமக்கு எல்லாம் இருக்கும், ஆச்சாரியெல்லாம் சேரவே மாட்டார், பேசவே மாட்டார், இதுவே பண்ண மாட்டார், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது எல்லோருமே சேர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த விஷயம் நமக்காக நடந்துகிட்டே இருக்குது. இதில் நிறைய அன்றைக்கி ஆரம்பம் நார்மலாக ஒரு சபை இந்த மாதிரி சபையாக எடுத்தோன்னா அன்றைக்கி எல்லாருமே வருவார், ஆவேசமாக பேசிடுவார், நம்ம எல்லோரும் சேர்ந்துருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்புறமா எல்லோருமே போயிடுவார். அப்புறமா ஒன்றும் நடக்காது. அந்த மாதிரி இல்லை. அங்கே அன்னிலேருந்து ஒரு 2 பிளான் ஆஃப் ஆக்ஷன், இதுக்கு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் வச்சுருக்கா. 2 காரியாச்சரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஒன்று யூஆர்சி, கேட்குறதுக்கு ரொம்ப புது விஷயம், எப்படின்னு ஒரு மனசில் விப்ரமம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு எல்லாருக்குமே எப்படி காமன் சிவில் கோடு வரணும்னு ஆசையாக இருக்கு இல்லையா? எல்லோருக்கும் ஒரே மாதிரி நியாயம் கிடைக்கணும், ஒருத்தருக்கு ஒன்று இருக்கக்கூடாது, எல்லோருமே ஒரே வாய்ஸ் வர்ற மாதிரி ஒரு புது விஷயம் சுவாமி அவர் தபஸில் தான் உதவிச்சிருக்கும் இந்த விஷயம். அந்த விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன? யூஆர்சி, காமன் சிவில் கோட் மாதிரி யூனிஃபார்ம் ரிச்சுவல் கோட் ஃபார் ஆல் ஹிந்துஸ். பாரதிய சம்ஸ்கிருதம் யூனிஃபார்ம் ரிச்சுவல் கோட். இது வந்ததுக்கப்புறம் எல்லோருமே நீங்கள் மேலேருந்து ஒரு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனை ஒரு அக்னிஹோத்திலேருந்து ஆரம்பித்து சாமானிய பொது व्यक्ति கூட என்ன சொல்லுவாருன்னா, நமக்கு யூனிஃபார்ம் ரிச்சுவல் கோடு இருக்குன்னு சொல்கிற மாதிரி தயார் பண்ணியிருக்கா. இது அப்போ இதுக்கு நிறைய பலம் வரும். அது என்னன்னா, ஒரு நமக்கு தெரியும் அது என்னன்னு, ஆனால் அது வேறு ரூபத்தில் சொல்லியிருக்காரு. நமக்கு எல்லாருக்கும் 5 ருணம் இருக்குது. 5 ருணம், 3 தான் வேதத்தில் சொல்கிறது. ஆனால் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ருணம் நம்ம ஆரண்யக்கத்தில் சொல்லியிருக்கு. தேவ யஜ்ஞ பித்ரு யஜ்ஞோ பூத யஜ்ஞோ மனுஷ்ய யஜ்ஞோ பிரம்ம யஜ்ஞ இது அப்படின்னு என்ன விஷயம் வேதத்தில் சொல்லியிருக்க. இது எல்லோருக்கும் இருக்குது. தேவருணம், ரிஷி ருணம், பித்ரு ருணம், மனுஷ்ய ருணம், பூத ருணம். இது எல்லோருக்கும் இருக்குது. எல்லோருக்கும் இருக்கு, யாரும் ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லி கிடையாது. ஏன்னா எல்லோரும் அந்த இது. ஸோ இது எல்லோருக்கும், எல்லா மதங்கள், எல்லா சம்பிரதாயங்கள், எல்லா ஜனங்களுக்கும் இது இருக்குது. பிறந்த உடனே பகவானுடைய அருள்னால அவனு காத்தெடுக்கிறா. இந்த மாதிரி தேவரனும் இருக்குது அவனுக்கு. அதனால் தேவரனும் நம்ம தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் சந்தியா பிரார்த்தனை அப்படின்னு சொல்லியிருக்கேன். சந்தியா சமயத்தில் பிரார்த்தனை பண்ணணும் எல்லோருமே. இப்போ நாம எல்லாம் நிறைய சந்தியாவதனம், அக்னிஹோத்திரம், பிரம்ம யஜ்ஞம், விரத அனுஷ்டான, ஜப்ப, பாராயணங்கள் எல்லாமே பண்ணுறோம். கீழே போக போக அவள் ஏந்துக்கிறதே கிடையாது, ஸ்நானம் பண்ணுறதே கிடையாது, பொட்டு வச்சுக்கிறதே கிடையாது, அந்த நிலைமைக்கு போயின்னு இருக்கு.
ஸோ எல்லோருக்கும் இப்போ ஞாபகம் படுத்துகிறோம் திருப்பி, நீ ஹிந்து தர்மத்துக்கு சேர்ந்தவன். ஸோ நீ வந்து சந்தியா பிரார்த்தனை காலையில் குளிச்சுட்டு தெய்வத்தை ஸ்மரிச்சுக்கோ. எப்படி ஸ்மரிக்கணும்? அதில் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, சைவால் வைஷ்ணவ விஷ்ணு இது பண்ணுறதில்லை, பௌத்தா வேதத்தை ஒத்துக்கிறதில்லை, வேதங்கள் அது ஒத்துக்கிறது இல்லைன்னு. ஆனால் யாருக்கும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது. ஆனால் எல்லோருமே பாரதிய சம்ஸ்கிருதிக்கு சேர்ந்தது தான். அதனால் யாருக்கும் ஒரு துளி அளவுக்கும் தொந்தரவு ஆகாத மாதிரி இது ஏற்பாடு பண்ணிருக்கு இந்த இது. ஸோ அவங்கள இஷ்ட தெய்வத்தை, குலதெய்வத்தை இல்லாட்ட சம்பிரதாயம் எப்படியோ அப்படியே ஸ்மரிச்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ஸோ தேவருணம் எல்லாருக்கும் இருக்குது. அதனால இது தேவருணம். ரெண்டாவது வந்து அவங்களுடைய கிரந்தங்கள் படித்தாதான் ருஷிருணமே தீரும். நம்ம இப்போ கிரந்தம் படிக்காமலே ஞானம் இல்லை, படிக்கக்கூடாது, படிக்க வேண்டாம். இப்போது நிறைய பேருக்கு நம்ம பிராமணாளுக்கு கல்யாணமே ஆகாது. ஏன்னா அவர் ஜப்பம் பண்ணுறார், சந்தியாவனம் பண்ணால் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த நிலைமைக்கு வந்துடுது. ஸோ இதெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி கொண்டு வரணும். ஸோ ருஷிருணம், அப்புறம் பித்ருருணம், அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஆச்சாரங்கள் காப்பாற்றி கொண்டு வரணும். அவர் அப்பா என்ன தீபாவளி கொண்டாடிருக்காரா, இவ கொண்டாடணும், அந்த மாதிரி குடும்ப. அதுக்கப்புறம் மனுஷருணம், நாம் நன்னா இருக்கிறோம்னா நிறைய மனுஷன் நமக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறார். இப்போ நம்ம ஒரு வேஷ்டி கட்டுக்கிறோம்னா இந்த வேஷ்டிக்காக யாரோ காட்டன் இது பத்தியா, அது பத்தி பருத்தி, அது வெயிலில் நின்று அது பண்ணால், அப்புறம் வேறு யாரோ மிஷினில் போட்டால், வேறு யாரோ இதெல்லாம் தயார் பண்ணி கடைக்கு கொண்டு வரா, இவ்வளவெல்லாம் நடந்துட்டுருக்கு. நமக்காக யாரோ கஷ்டப்படுறோம். ஒரு பால் கொடுக்குறோம்னா யாரோ இது பண்ணி, இப்போ பால் வந்தால் தானே காஃபி வந்தால் தானே காஃபி கொடுக்குறோம் நம்ம. ஸோ நமக்காக வேறு மனுஷாக கஷ்டப்படுறோம். அதனால மனுஷருணம் நமக்கு இருக்குது. மனுஷருணம் தீரணும்னா என்ன பண்ணணும்? மிச்ச வேலையெல்லாம் நம்ம கூட இருக்கிறவன் மிச்ச வேலை நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். அதுதான் இவர் ராஜகோபால்ஜி பண்ணியிருக்கார். எல்லோருமே நல்லா இருக்கணும். நான் மட்டும் நல்லா இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எல்லோருமே நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிரகிருதியை காப்பாற்றிக்கணும். பூமி, காலி, இதெல்லாம் எல்லோருமே சேர்ந்து காப்பாற்றிக்கணும். ஸோ இந்த ரோடு நல்லா இருக்கணும்னா நான் மட்டும் குப்பை போடல அப்படின்னு சொன்னால் கிடையாது, யாருமே போடக்கூடாது. ஸோ சமூகமாக அது பண்ணணும், எல்லோருமே சேர்ந்து பண்ணணும். இந்த மாதிரி ருணம் எல்லோருக்கும் இருக்கும். இது நிறைய பேருக்கு சார்வாக்கருக்கு கூட இந்த விஷயம் பிடிக்கும். சார்வாக்கம் நம்ம தானே, அமெரிக்காவில் இல்லையே, சார்வாக்கம் நம்மது. ஸோ இது எல்லாமே காப்பாற்ற ஆச்சாரியால் இன்றைக்கி ஏன் தொண்டை போயிட்டு இப்படி இருக்குன்னா நிறைய இதுக்காக சுற்றிகிட்டே இருக்கிறார், பண்ணிகிட்டே இருக்கிறார், எழுதுண்டே இருக்கிறார். தினத்தில் 20 மணி நேரம் இதுக்காக கஷ்டப்பட்டு, நமக்காக கஷ்டப்பட்டு இருக்கா பெருவா. நம்ம முன் வர்ற காலத்துக்காக அவருடைய சர்வ காலமும் இருக்குது, நமக்காக ஒரு வியம் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால் இந்த விஷயத்து நம்ம எல்லோரும் ஈடுபடணும். ஸோ அதுக்கு உண்டான மாதிரி நம்ம எப்படி வாழ்வோமோ நம்ம வாழ்வோம். ஆனால் மிச்சவங்களை கீழ்படுத்தக்கூடாது. நம்ம கலாச்சாரத்தில் என்னன்னா, ஜாத்தியெல்லாம் விடுங்கோ, ருக்வேதமா யஜுர்வேதமா அந்த வரைக்கும் நம்ம வேறு ஆகிட்டு இருக்கோம் எல்லா விஷயத்தில். ஸோ எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஆச்சாரியால் நமக்கு உபதேசிக்கிறார். அது ராஜகோபால் கணபாட்டிகள் சும்மா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கல. இவர் இங்கிலீஷில் ஏன் பத்திரிக்கை போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் பொது மக்களுக்கு கூட இது போயிட்டு சேரணும். யாருக்கு எந்த பாஷையில் புரியுமோ அந்த பாஷையில் சொல்லணும், வெறும் சம்ஸ்கிருதத்தில் சொல்லிட்டான். ஸோ அவள் விச்சவாக கௌரவிச்சிருக்கா இந்த புஸ்தகம் மூலமாக. அந்த மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் அவர் என்ன எனக்கு புத்தி கொடுத்தாரோ அந்த விஷயங்கள்லாம் நான் இப்போ சொல்லியிருக்கேன். எல்லோருமே
நம்ம ஹிந்து தர்மத்துக்காக நிறைய வேலை செய்யணும். நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இப்படி வருது, நான் இவ்வளோ எல்லாமே கற்றுருக்கேன், என்ன சொன்ன கற்றுக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ பண்ணிட்டேன், இது படித்தேன், அது படித்தேன், அதில் மட்டும் நம்ம நம்முடைய நன்மை நம்ம குடும்பம் நன்னா இருந்தால் தான் நம்ம பார்த்துக்குறோம். ஆனால் ஆச்சாரியால் சமாஜம் எல்லாமே நன்னா இருக்கணும், மிச்சவெல்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் ஏன் கஷ்டப்படுறாரு. நம்மளும் ஒரு கையை எல்லோருமே போட்டால் நம்ம எல்லாம் நன்னா இருப்போம். நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு வேதம் படிச்சுட்டு விபூதி வச்சுட்டு கோவிலில் மணி அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு வாதாவரணம் இருக்கணும்னா நம்ம இப்போது கொஞ்சம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் எல்லோருக்கும் என்ன சொல்கிறதோ அதுதான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். என்னோடய வார்த்தை இதில் ஒன்றுமே இல்லை. அதனால் அவரோட ஆజ్ఞப்படி நான் விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் புது விஷயம் இருக்கிறதுனால இதை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்கேன். ரெண்டாவது ஒன்று சொல்லியிருக்கேன், யூனிஃபார்ம் ரிச்சுவல் கோடு. ரெண்டாவது நம்ம பசங்களுக்கு நம்ம சிக்ஷணம் கொடுக்கணும். நம்ம சிக்ஷணம் நம்ம தேசம் பற்றி, நம்ம தர்மம் பற்றி, நம்ம கலாச்சாரம் பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போது பசங்களை ஸ்கூலுக்கு போகிறாரு, ஸ்கூலில் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நம்ம பற்றி ஆற்றுல ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாருன்னு ஆற்றுல ஒன்றும் இல்லை. அதனால நம்ம தர்மம் பற்றி ஒரு நம்பிக்கை, ஆமாம் நான் விபூதி வச்சுக்கணும் தான், பொட்டு வச்சுக்கணும் தான், பூனல் போட்டுக்கணும் தான், சிக்கை வச்சுக்கணும் தான் அப்படின்னு ஏன் வர முடியலைன்னா நம்ம இது கிரேட்னஸ் ஆஃப் நம்ம கல்ச்சர் நமக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. நான் ஏன் பூஜை பண்ணணும்னு கேட்குறேன். எல்லாமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம பசங்களே நம்மளை கேட்குற மாதிரி ஆகிடுது இப்போ. அதனால் நம்ம சிக்ஷனும் நம்ம கொடுப்போம். இது ஸ்கூல்ஸில் கொடுக்க முடியாது இப்போ. அதனால் நம்ம தனியாக ஒரு இது வச்சுட்டு அது நடத்தணும்னு சொல்லி இப்போது பண்ணியிருக்காரு. எப்படி மதரசால எல்லாம் தனியாக கற்றுக் கொடுத்து அவாதா என்ன வேணாலும் பண்ணுற மாதிரி தயார் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு கூட அந்த மாதிரி நம்ம தர்மத்துக்கு ஒரு யோதர் மாதிரி தயார் பண்ணணும்னு சொல்லி இது எல்லா ஆச்சாரியாலும் ஒத்துக்கணும், எல்லா சம்பிரதாயங்களும் ஒத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சிக்ஷணம் சின்ன விஷயம் கிடையாது. இந்த விஷயமும் துவைத பீட்டம் ஒத்துக்கணும், விசிஷ்டாத்வைத பீட்டம் ஒத்துக்கணும், அப்புறம் அதர் கம்யூனிட்டிஸ் ஒத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு புக்கு தயார் பண்ணி அது எல்லோருக்கும் போதிக்கிற மாதிரி இப்போது ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். என்ன எல்லோருமே ஒரு விஷயத்துக்கு கேந்திரமாக வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் கர்நாடகத்தில் இப்போது அது தயாராகிருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு ஆந்திராவில் இந்த வேலை நடக்க போகிறது. இப்போது ஜனவரி 10ஆம் தேதி 2 தெலுங்கு ராஷ்டிரங்களுடைய ஸ்டேட் லெவல் மீட்டிங், இன்டர்மீடியட், அது ஆந்தரங்கமான மீட்டிங். இதெல்லாம் வெளியில் போயிட்டு இப்போது ஹிந்து சம்மேளனம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. சுவாமிகளே சேர்ந்து உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னு யோசித்து எல்லோருமே வரப்போகிறார். கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி, அங்கெல்லாம் யார் யார் இருக்காங்களோ, மந்த்ராலயம் சுவாமிஜி எல்லோருமே உட்காந்துட்டு பேசுவார் ஒரு ரூமில். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் இந்த ராஷ்டிரத்தில் என்ன. ஸோ அது ஒரு தாலுக் லெவலேருந்து ஆரம்பித்து நேஷ்னல் லெவல் வரைக்கும் இது பறக்க போகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்திருக்கு. முன்வர காலத்தில் நம்ம ரொம்ப டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கோம் இப்போவும் ஆல்ரெடி. ஸோ இந்த பாடசாலையை வச்சுட்டேன், எவனும் இது பைத்தியக்காரன் ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணுற மாதிரி இருக்குது சூழ்நிலை. இந்த இடத்துல இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இதில் இந்த பாரதிய சந்த மகாபரிஷத்தில் எப்படி ஒரு வேலை நடக்க போகிறதுன்னா, எல்லா வீட்டுக்கும் சென்சஸ் மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் தருவார். இங்கே எல்லா கமிட்டி எல்லாமே இருக்கும். அதுக்காக அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு ஃபோன் போட்டேன்னா உங்களுக்கு தொந்தரவு ஆகும்போது 10 நிமிஷத்தில் உங்களுக்காக ஒரு 25 பேர் உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு நிற்பார் உங்களுக்கு கூட. அந்த லெவலுக்கு
அந்த லெவலுக்கு இது சிந்தனை நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வர காலத்தில் சக்ஸஸ் ஆகும் ஆச்சாரியால் சங்கல்பத்தினால. ஸோ எல்லோருடைய சங்கல்பம் இது. இதில் பிரசிடெண்ட்டு, செக்ரட்டரி, அவர் மேலே கீழே அது கிடையாது. இந்த இதில் எல்லோரும் சமமாக சேர்ந்து இந்த பரிஷத்து பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா ஆச்சாரியாலுமே பை டிஃபால்ட்டு தே ஆர் எ மெம்பர். நான் இது போட்டுட்டு அப்புறம் அவர் சொன்னது நான் கேட்குறேன் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. எல்லோருமே சேர்ந்து இந்த ஒரு எஜெண்டா வச்சுட்டு அதில் வேலை பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் இது எல்லாமே இந்த காலத்தில். ஸோ அதனால் இது ஹரியர்புர ஆச்சாரியால் பண்ணது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லோருக்கும் சேர்ந்த ஒரு பரிஷத்து இது. அந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்க போகிறது. நீங்கள் பிஎஸ்எம்பின்னு இதில் போட்டு பாருங்க. அதில் நீங்கள் என்ன செய்யலாமோ உங்கள் சமயம் ஒரு டைம் வரும். அந்த டைமுக்கு நீங்கள் அதுக்கு உங்கள் ஏரியாவில் என்ன வேலை பண்ணமோ அதை பண்ணிட்டா நல்லா. ஹரி ஓம்.
उच्यते समासो